கதை பேசுகிறத யாராவது நானும் மோகன் அவர்களும் கதை டிஸ்கஷனை யாராவது கேட்டாங்கன்னா இவங்களை யார் சினிமாவில் சேர்த்து விட்டாங்க, கீழ்ப்பாக்கத்தில் எல்லாம் சேர்த்து விட்டுருக்கணும். இவங்க ரெண்டு பேரையும் அசைலத்தில் சேர வேண்டியவங்களை சினிமாவில் சேர்த்து விட்டாங்களேங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒன்றுமே பேச மாட்டோம், 2-3 வார்த்தை வரும். அதுக்கப்புறம் இவன் வந்து என்ன சொல்கிறான்னா என்ன சொல்கிறான் அப்படிம்பார். ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பார், 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். அவருக்கு தெரியும் அடுத்து எங்கே போகும் இதுன்னு. நானும் வந்து கிடைக்கல அப்படின்னாரு. அந்த பஞ்சில் என்ன சொன்னதும் புது வண்டி வாங்கி அவரை கூட்டின்னு போயிருந்தேன் சார். இவர் வெத்தல் பாக்கு போட்டுன்றார், நிறுத்தி துப்பணும்னாரு. இல்லை பேசினுக்கோம் அப்படியே பேசலான்னு. இவர் சிரிப்பு வந்ததில் கண்ணாடி இறக்கி திப்பிட்டார். கீழே இறங்கி அவர் வண்டியா என் வண்டியான்னு ஞாபகம் இல்லை. அவர் வண்டியா என் வண்டியா என் வண்டி தானே. அப்படியே இப்போ சிறுத்தை புலி மாதிரி ஆக்கிட்டாரு. கொஞ்சம் சிவப்பு கலரில் இருந்தது. இப்படி துப்பிருக்காங்க வெளியில் பூரா வண்டியில் வேகமாக வந்துட்டு இருந்தோம். ஈசிஆர் ரோட் மேலே யார் மேலே பட்டதோ தெரியாது. அது வண்டி நாசம் அன்னைக்கு. ஆனால் எனக்கு இட் வாஸ் ஒர்த் அந்த டிசாஸ்டர் வாஸ் ஒர்த் இட் பிகாஸ் வி காட் த கிளைமேக்ஸ் சீன் வேர் அந்த நாசர் கேரக்டர் அந்த பாய் வந்து தற்கொலை பண்ணிப்பேன்னு தீக்குச்சியை வச்சிருப்பாரு. இந்த அம்மா திறந்து காட்டுவாங்க. ஐயா சாரி தாய்மார்கள் கோச்சிக்கணும், அந்த ஐயா திறந்து காட்டுவார். அதை பார்க்க அதை பின்னாடில இருந்து இந்த சீனை கன்சீவ் பண்ணி இதை நாங்கள் ஒன்றுமே பேசலை, ஒவ்வொரு வார்த்தை தான் பேசினோம். நான் இப்படி காட்டினேன் ஆக்ஷன் புரிஞ்சுட்டார் அவர். அண்ட் அந்த அதுக்கு ஒரு பெரிய நாலடியார் போயம் ஒன்று இருக்கு. உணர உணரும் உணர்வுடையாரை புணரி புணரும் இன்பம் தெரிய தெரிந்தும் தெரிவிலாதாரை பெரிய பெரியுமாம் நோய். நாம் மோகனோட சேர்ந்ததுக்கான காரணம் முதல் வரி, பல பேரோட சேராததுக்கு காரணம் 2வது வரி. இங்க பல பேர் ரவிக்குமார் நாள்லாம் வந்து எங்களுக்கு கிடைச்ச சந்தோஷமான நாட்களாக தான் நினச்சிருக்கோம் மோகன் கூட ஸ்பெண்ட் பண்ணுறது. ஏன்னா மோகனை இந்த மேடைக்காக நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும். அந்த குவாலிட்டி ஆஃப் அ பர்சன் இருக்கு இல்லையா, அது வந்து அவர் எழுதின ட்ராமாவை விட பெருசு. அந்த மாதிரி மனிதனாக இருப்பதும் காழ்ப்பு வன்மம் இது எதுவுமே கிடையாது சார் அவருக்கு. தெரியாது அவருக்கு. நான் இப்போ சொன்னாங்க இல்லையா பணம் கொண்டு போய் வீட்டில் தான் கொடுப்பேன்னு, கிரெடிட் கார்டு இப்போ வச்சுட்டீங்களா? இப்போ இல்லை, இன்னி வரல கிரெடிட் கார்டு கிடையாது இந்த குடும்பத்துக்கே. தே ஆர் நாட் பிளாஸ்டிக், தே ஆர் ரியல் ஸ்டஃப். அது வந்து இந்த ஆச்சாணியை பற்றி சொல்லியிருந்தாங்க. அவர் யாருங்கிறத நான் சொல்லி ஆகணும். நான் வந்து என்னை சான்ஸ்கிரிட் காலேஜுக்கெல்லாம் அனுப்பிச்சாங்க படிக்கிறதுக்கு, வரல. ஆனால் கடைசியில் ஆச்சாணி தான் எனக்கு சான்ஸ்கிரிட் வாத்தியார். ஏன்னா அவர் பேசுகிற சான்ஸ்கிரிட்டு எந்த வித்வானும் எந்த வியாசனும் பேசலை. அது அவர் தனி மொழி. அவர் சான்ஸ்கிரிட் நினச்சிட்டார். அதை ஒன்றும் அவரை மாற்ற முடியாது. அதை எனக்கு கற்று வேற கொடுப்பாரு. அது எது என்ன 2வது லைன் சொன்னீங்களே அப்படின்னு அது கற்றுக் கொடுப்பாரு. நானும் அந்த எப்படி உச்சரிக்கணுங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுன்னு இப்போ கரெக்டாக இருக்கா அப்படிமா, ரொம்ப பிரமாதம், உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எல்லாம் வரும் அப்படின்னு வாழ்த்திட்டு வேற போவார். அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறதும் கஷ்டம். இதுவும் உலகத்தில் நான் சுவாத்திமத்தியம்னு படம் பண்ணும்போது எனக்கு ஆச்சாணி தான் ஞாபகம் வரும். அது உலகம் அவங்க கால் தரையில் படுதான்னு ஒரு டவுட் வரும். அப்படியே மிதந்துட்டு இருக்காங்க, நம்மளாம் ஜஸ்ட் பாசிங் பைங்கிற மாதிரி இருக்கும். அதான் 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 ஆச்சானே. அடுத்த படம் துக்ளக்குன்னு ஒன்று நடிக்கிறார். ஷோ புரண்டு படுத்திருப்பார் அங்க. அது மாதிரி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஒருவேளை எனக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷன் மோகனுக்கு இருந்திருக்கும்னா அவருக்கு கடவுள் பக்தி போக அது ஆச்சானியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி டான்ஜென்ஷியலா போய் தக் லைஃப் துக்ளக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா?
இந்த மாதிரி ஒரு வித்வானை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க?